தெய்வ நம்பிக்கைங்கிற கருத்தில் ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் எழுதின கட்டுரையிலிருந்து ஒரு 11 பதிவுகளை நம்ம யூடியூப் வீடியோவில் பார்த்தோம். இந்த பதிவு அனுபவ பதிவு, அதை ஒட்டிய அனுபவ பதிவு. இது நான் படித்த படிப்புக்கும் இந்த டைப் செட்டிங் சொல்லக்கூடிய தமிழ் புத்தகங்களை டைப் செட் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா கூட கர்மயோகி அவருடைய ஏக்கம் ஒரு புத்தகமாவது பிழை இல்லாமல் வெளியிட்டோன்னா தான் என்னுடைய இந்த சேவையை அன்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடியது அவருடைய புத்தகத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே அன்னையுடைய எழுத்துக்கள், ஸ்ரீ அரவிந்தருடைய கருத்துக்கள் தான். இது என்னுடைய மொழி, என்னுடைய அனுபவம் மட்டும்தான் சேர்த்து எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது வழக்கம். அப்போது அது இருக்கிற பட்சத்தில் இது நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கலை, எல்லாமே அன்னை அரவிந்தருடைய கருத்துக்கள் தான். அப்படி இருக்கும்போது இது பிழையில்லாமல் புத்தகம் வந்தால் தான் அன்னை என்னுடைய சர்வீஸை, அதாவது ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் தன்னுடைய சர்வீஸை அன்னை ஏற்றுக்கிட்டதா அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை பார்க்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் நான் செய்து தரேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தமிழ் கற்றுக்கிட்டு சாஃப்ட்வேர் வாங்கி அப்போ பிரிண்ட் அவுட் எடுக்கணும் போது என்னென்னா ஒவ்வொரு டிடிபி சென்டராக அலைவேன். அப்போல்லாம் பென்ட்ரைவ்லாம் கிடையாது. இந்த 3.5 inches ஃப்ளாப்பி ட்ரைவ்னு சொல்லக்கூடிய மைக்ரோ டிஸ்க்கு தான் இருக்கும். அதை காப்பி பண்ணுவோம். அது ஒவ்வொரு இடமா போய் அப்போல்லாம் வைரஸ் வந்துடும் சொல்லி போட மாட்டாங்க சில பேர். அது அப்படி அந்த மாதிரி 2-3 டிடிபி சென்டருக்கு அலைஞ்சு தெரிஞ்சு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ப்ரூஃபாக கொண்டு போய் கொடுப்பேன். அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளே ஒரு பிரிண்டர் வாங்கிட்டா தேவையில்லைன்னு சொல்லும்போது அது அஃபோர்டபுளாக இல்லை. அப்போது ஹெச்பி பிரிண்டர், லேசர் பிரிண்டர்லாம் பார்த்திங்கன்னா சிஸ்டத்தோடைய காஸ்ட்டை விட 2 மடங்கு இல்லை 3 மடங்கு கூட இருக்கும். 60,000 ரூபா 70,000 ரூபான்னு இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு என்னால் அப்போது என்கிட்ட பணம் இல்லாததுனால அது வாங்குற தள்ளி போயிட்டே இருந்தது. என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரே தெருவில் இருந்த ஒருத்தர் இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு சிஸ்டம்லாம் அசம்பிள் பண்ணியும் டீலராகவும், இந்த ஹெச்பிக்கு டீலர், அப்புறம் சிலதெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருந்தார், சர்வீஸிங் ஃபீல்டில் இருந்தார். அதனால் நான் ஆசிரமம் போகிறது, ஸ்ரீ கர்மயோகி அவர்களுடைய ஆசை பெறுறது, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நேரம் நான் அங்கே படிச்சுட்டு இருந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகிறது அப்படின்னு இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய நேரத்துக்கு இவருடைய ஆஃபீஸில் எங்கள் தெருவிலேயே இருந்த என்னோட பெரியவர், அவருடைய ஆஃபீஸில் நான் போய் அலுவலகத்தில் போய் உட்கார்றது வழக்கம். தினமுமே போகிறது வழக்கம். அந்த மாதிரி நான் போகும்போது உள்ளே நுழைஞ்ச போது அந்த ஆஃபீஸோட மத்தியில் இருக்கக்கூடிய ஹாலில் ஒரு லேசர் பிரிண்டரை ஸ்டூலில் வச்சுட்டு எல்லாரும் சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் உள்ளே நுழைஞ்சோன்னே என் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு அந்த முதலாளி, அந்த நிறுவனத்துடைய முதலாளி என்னை கூப்பிட்ட போது நான் என்ன ஐசியூவில் இருக்கா மாதிரி நிற்கிறீங்களேன்னு, என்ன பிரிண்டரை சுற்றி நிற்கிறீங்களேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆமாம், என்ன செய்கிறதுன்னு தெரியல, இந்த பிரிண்டரை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. ஏன், என்ன பிரச்சனை? நல்லா தான் ஒர்க் ஆகுது, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு உடனே, என்ன உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டார். வேடிக்கை கேட்டபோது என்ன வேலைன்னு கேட்டேன். உனக்கு வேணா எடுத்துகிட்டு போ, நீ மெதுவாக எப்போ வேணால் என்ன முடியுதோ கொடு, நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னாரு. என்ன இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு என்னென்னு கேட்டால், இது ஹெச்பி பிரிண்டர் கம்பெனியிலேருந்து அதோட உள்ளே இருக்கக்கூடிய டோனர் கேட்ரிட்ஜ் ப்ராப்ளம். சில நேரத்தில் பிரிண்ட் அவுட்டு ரோலர் இந்த மாதிரி அது என்ன ப்ராப்ளம் எனக்கு இப்போ சரியாக நினைவு இல்லை. ஆனால் இந்த பிரிண்டர் நல்லா தான் இருக்குது, ஆனால் எப்போ அந்த ப்ராப்ளம் வரும்னு தெரியல. அதனால் கம்பெனியில் இதை பைபேக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வர பிரிண்டரை மாடலில் 6Pன்னு நினைக்கிறேன், 5P 6P இந்த மாதிரி லேசர் ஜெட் 6Pன்னு நினைக்கிறேன், 6Pயை வாங்கிக்கிறாங்க. 5Pயோ 5 சீரீஸில் அது ஏதோ ஒன்று தான் அது ப்ராப்ளமாக இருந்தது. அதனால் அதை ரிட்டர்ன் எடுத்துக்க சொன்னாங்க. இந்த பர்டிகுலர் கஸ்டமர் கொண்டு தரத்துக்கு தாமதமாயிடுச்சு. அதனால் நானுமே மிஸ் பண்ணிட்டேன். இப்போ அவங்க கம்பெனி எடுத்துக்க மாட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னபோது, நீ வேணால் வச்சுக்கோ, இதில்
பிரிண்டரில் வந்து இந்த டோனர் கேட்ரிட்ஜ் மட்டும்தான் ப்ராப்ளம். அதை நான் வந்து கம்பெனியில் ஆர்என்டி பண்ணுறாங்க, மாற்றி கொடுக்கும்போது நான் உனக்கு ஃப்ரீயாகவே கம்பெனி கொடுத்துருவாங்க, அதை உனக்கு கொடுத்துட்றேன். உன்னால் என்ன முடியுதோ மாதம் மாதம் கூட பணம் கொடு, இதில் இந்த பிரிண்டரில் பாதி விலை கொடுத்தா போதும், நீ எடுத்துக்கிறேன்னு சொன்னதே எனக்கு தெம்பாக இருக்குது, இல்லைன்னா நான் தான் இங்கே கம்பெனி யூஸ்க்காக நம்ம ஆஃபீஸ் யூஸ்க்காக வச்சுக்கணும், பரவாயில்ல நீ என்ன வச்சுக்கோ, நீ மெதுவாக கொடுன்னாரு. ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஊருக்கு வரும்போது என்னுடைய வீட்டுக்கு வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்து கரெக்டாக இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் வர ப்ராப்ளம் உனக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவார். இந்த நடுவில் இதில் எங்கே இருக்குது தெய்வ நம்பிக்கைன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, அதை மாதிரி நின்ன போது அங்கே வந்து நான் இதை வாங்கிக்கலாமான்னு நினைக்கும்போது, நான் அப்போ தான் சமாதி தர்ஷனில் எனக்கு இந்த மாதிரி பிரிண்டர் வாங்கணும், இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது இதாக இருக்குதுன்னு சொல்லும்போது, அப்போ அதை ப்ரே பண்ணிவிட்டு இவருடைய அலுவலகத்துக்கு நுழையும் போது இந்த மாதிரி ஒரு பிரிண்டர் வருது, அதுவும் மாதம் என்னால் 5000 தான் கொடுக்க முடியுமோ, அதுக்கும் ஒரு சரிங்கிறாரு. அந்த என்ன ப்ராப்ளமோ அந்த பார்ட்டியும் மாற்றி தரேங்கிறதுனால சரி வாங்கலாமான்ற ஒரு கன்சிடரேஷனில் நான் உள்ளே வந்தபோது, நான் ரெக்கமெண்ட் பண்ணி அவருடைய ஆஃபீஸில் இருந்த என்னுடைய நண்பர் வந்து கோவமாக என்கிட்ட சொன்னேன், நீ என்ன படித்த முட்டாளாக இருக்க, கம்பெனிக்காரனே இந்த பிரிண்டரை ஃபெயிலியர் மாடல்னு சொல்லி திருப்பி வாங்கிக்கிறான், இவர் வந்து அதை டேட்டை தவற விட்டுட்டாங்க, இதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது நீ வந்து உன் தலையில் நீயே கட்டிக்கிற, இது யாரோ படித்தவன் எவனும் அறிவுள்ளவன் எவனும் இதை வாங்கவே மாட்டான், அதுக்கு மேலே உன் விருப்பம்னு சொல்லிட்டு கோபமாக சொல்லிவிட்டு அவர் வெளில சர்வீஸுக்காக போயிட்டார். நான் எனக்கு அப்போது என் மனசு அறிவாக யோசித்து பார்த்தோன்னா யாரும் வாங்க மாட்டாங்க, ஃபெயிலியர் மாடல் வாங்க மாட்டாங்க. ஆனால் நான் அன்னைகிட்ட சொன்னதும் அன்னை எனக்கு காமிக்கிறதா நான் நம்பி திரும்பவும் சமாதி தர்ஷன் போகும்போது இது மாதிரி நடக்கிறது, இந்த மாதிரி இருக்குது, இதை நடந்த மாதிரியே அன்னைகிட்ட சொல்லிவிட்டு மௌனமாக வந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவரே நான் ஊருக்கே கொண்டு வந்து தரேன், நீ வச்சுக்கோ, நீ மெதுவாக பணம் கொடு, இல்லை எனக்கு அப்போ நடுவில் ப்ராப்ளம் பிடிக்கலனாலும் திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி அந்த கண்டிஷனில் என்கிட்ட கொடுத்தாரு. என்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்தில் அந்த டோனர் கேட்ரிட்ஜும் மாற்றி கொடுத்துட்டார். என்கிட்ட இருந்த வரைக்கும் அந்த கம்பெனி சொன்ன எந்த ப்ராப்ளமும் அந்த பிரிண்டரில் இருந்ததில்லை. நான் அதை விற்றுட்டு அப்கிரேட் பண்ணுற வரைக்குமே அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை. ஈவன் நான் வந்து பாலிமர் ஷீட்னு சொல்லக்கூடிய ஆஃப்செட் ப்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஷீட்டில் கூட பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன், எந்த ப்ராப்ளமும் அதில் வந்ததில்லை. நல்ல ஸ்மூத்தாக தான் ஒர்க் ஆச்சு. இப்போ அறிவான சொல்லக்கூடிய விஷயத்தை தாண்டி நம்ம மனசில் அன்னை காட்டுற வழியாக ஒரு விஷயத்தில் எடுத்துக்கும்போது, நம்பிக்கையாக எடுத்துக்கும்போது அது நமக்கு நல்லதாகத்தான் முடியும். அதனால் அன்னை மேலே நம்பிக்கை வைத்து உள்ளுக்குள்ளே நிதானமாக இருந்து, வெளியில் எது முரண்பாடாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அமைதியாக இருந்து வர வாய்ப்பை நம்ம ஏற்றுக்கும்போது, வர அருட்கொடையை நம்ம வாங்கிக்கும்போது அது நல்லதாகத்தான் முடியும். அன்னை வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும், நல்லதே நடக்கும்.